Hi friends, welcome to AYIFA Tasty and Beauty. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனே வரும். ஹோட்டலில் நம்ம சாப்பிட்ற டிஷ்ஷுக்கும் வீட்டில் நம்ம சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் ஆப்பம் மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் இட்லி அரிசி, 1 கப் பச்சரிசி, 1 கைப்பிடி உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நம்ம 5லிருந்து 6 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இது நல்லா ஊறினதுக்கப்புறமா நான் இதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா அரைச்சிக்கலாம். இது கூட நம்ம பழைய சாப்பாடு ஏதாவது இருந்தால் அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு பழைய ஒயிட் ரைஸ் சேர்த்துக்கிறேன். ஆப்ப மாவில் நம்ம லெஃப்ட் ஓவராக இருக்க ரைஸ் சேர்க்குறனால அது இன்னும் ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். இது கூட நான் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம தேவையான அளவுக்கு கல்லுப்பும் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதை வெளியே வச்சிடலாம். மாவு நல்லா புளிச்சு அடுத்த நாள் ரெடி ஆகிருக்கும். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நம்ம எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆப்பம் சுடுற பேனில் மாவை ஊற்றி நல்லா இதை ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இது அங்கங்கே ஹோல்ஸ்லாம் விழுந்து கடையில் சாப்பிட்ற ஆப்பம் மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்குது. சைட்லலாம் நல்லா கிறிஸ்பியாக, சென்டரில் நல்லா சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த ஆப்பத்து கூட பர்ஃபெக்டான சைட் டிஷ் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி ரெசிபி நான் செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனல் AYIFA Tasty and Beautyக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.